மகளே, கங்கையாறு கடலை அடைவது எவ்வளவு உண்மையோ அதேபோல உன் வறுமை நீங்குவதும் உண்மை. உன் உழைப்பிற்கு தடை போட்ட சக்திகளை என் வேல் கொண்டு நான் சிதறடிப்பேன். முடங்கிக் கிடந்த உன் தொழிலில் புது வேகம் பிறக்கும். கை நழுவிப் போன வாய்ப்புகள் மீண்டும் உன்னை தேடி வரும். ஆனால் செல்வம் வரும்போது செருக்கு கொள்ளாதே. நான் உனக்கு தரும் இந்த மேன்மையை மற்றவர்களுக்கு உதவும் கருவியாக மாற்றிக்கொள். உன் கைகளில் இனி செல்வம் தங்கும். உன் இல்லத்தில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். பணத்தையும் புகழையும் விட மன நிம்மதிதான் பெரியது. உன் குடும்பத்தில் இருக்கும் குழப்பங்கள், புரிதலில்லாத உறவுகள், நீண்ட நாள் ஏக்கங்கள், இவை அனைத்தையும் நான் சீர் செய்வேன். குறிப்பாக ஒரு மழலை சத்தத்திற்காக ஏங்கித் தவிக்கும் என் பக்தர்களுக்கு சொல்கிறேன், உங்கள் கருவறை காலியாக இருக்காது. என் அருளால் ஒரு புண்ணிய ஆத்மா உங்கள் மடியில் வந்து தவழும் காலம் கனிந்துவிட்டது. மருத்துவ அறிக்கைகளைக் கண்டு சோர்ந்து போகாதீர்கள். நான் நினைத்தால் கற்களும் கனியாகும். உங்கள் கண்ணீரை